இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வணக்கம். இப்பொழுது நாம் தவக்கால தயாரிப்பில் இருக்கிறோம். காலங்களில் வசந்தம் சிறந்தது என்பார்கள், கலைகளில் ஓவியம் சிறந்தது என்பார்கள். ஒன்றுமில்லாத வெள்ளை காகிதத்தில் எண்ணெய் கலவையோடு வண்ணத்தையும் கலந்து குழைத்து வடித்து எடுப்பது ஓவியம். அது பேசாமல் இருக்கிறது, மனிதர்கள் எல்லாரையும் பேச வைக்கிறது. அது அத்தனை இதயங்களையும் ஈர்க்கிறது. எனவே கலைகளில் சிறந்தது ஓவியக்கலை. காலங்களில் சிறந்தது வசந்தம் என்பார்கள். அது வறண்ட போன பூமியில் வசந்தத்தை வரவழைக்கிறது. பூக்களை பூக்க வைக்கும் காலம். அது புன்னகையின் காலம். அது துன்பத்தை தொலைத்து மகிழ்ச்சியை தோய்க்கும் காலம். எங்கு பார்த்தாலும் வசந்தம் வரவைக்கின்ற காலம். எனவே காலங்களில் சிறந்தது வசந்தம் என்பார்கள். அதுபோன்று திருவழிபாட்டு காலங்களில் சிறந்த காலமாக நாம் சொல்வது தவக்காலம். ஏனென்றால் இந்த காலம் வறண்டு போன உள்ளத்தில் அன்பை சுரக்க வைக்கிறது, ஆண்டவரின் அன்பை பிறக்க வைக்கிறது, மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கிற தூரத்தை குறைக்க வைக்கிறது, ஆண்டவரின் அன்பு கரத்தை பற்றி நடக்க வைக்கிறது, இறைவனுக்கும் மனித உறவுக்கும் இடையே பாலம் அமைக்கும் காலம். அதுவே தவக்காலம். எனவே இந்த தவக்காலத்திலே நாம் நம்மையே சீர்படுத்திக் கொள்வோம், சரி செய்து கொள்வோம். நற்செய்தியிலே சொல்வது போல, உங்கள் உள்ளங்கள் குடிவெறியாலும் களியேற்றத்தாலும் மந்தமடையாதபடிக்கு அந்த நாள் கன்னிகளைப் போல சிக்க வைக்காதபடி எந்நாளும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். அதிலே முதன்மையான தீமையாக இருப்பது குடிவெறி. இன்று காலத்தையும் மனிதனையும் மனிதனுடைய நேரத்தையும் உடலையும் ஆரோக்கியத்தையும் கெடுக்கிறது, குடும்பத்தை சீரழிக்கிறது, தனி மனித ஒழுக்கத்தை குலைக்கிறது, சமுதாய சீர்கேடுகளுக்கு அதுவே அஸ்திவாரமாக இருக்கிறது. இன்று அரசாங்கம் கூட ஒரு பண்டிகை என்று வந்துவிட்டால் இத்தனை கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிற அளவுக்கு காலத்தின் சீர்கேடு நிறைந்திருக்கிறது. எனவே இந்த தவக்காலத்திலே நாம் அந்த மதுவுக்கு அடிமையாக இருந்தால் அதை விட்டு ஒழிப்போம். அந்த குடிவேரியிலிருந்து விடுதலை பெறுவோம். அதிலிருந்து விடுதலை பெறுவதே முதல் விடுதலை. அடுத்தபடியாக களியாட்டம். அதாவது இன்று சொல்ல வேண்டுமென்றால் தொலைக்காட்சி. மதுபான கடைகளுக்கு நாம் செல்ல வேண்டும், ஆனால் தொலைக்காட்சியோ நம்முடைய உத்தரவின்றி நம்முடைய எல்லா இல்லங்களிலும் உள்ளே நுழைந்து விட்டது. காலத்தை தின்னும் கரையான், காலத்தை தின்னும் சாத்தான் எதுவென்றால் இன்றைக்கு தொலைக்காட்சி. எனவே தொலைக்காட்சி மனிதனுடைய சிந்தனையை மட்டுமல்ல, மனிதனுடைய செயல்பாடுகளையும் நேரத்தையும் வீணடிக்கிறது. எனவே அதிலிருந்தும் நாம் விடுதலை பெறுவோம். இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வேதம் சொல்லுகின்ற வழி எப்பொழுதும் விழிப்பாயிருங்கள் என்று. விழிப்பாயிருப்பது என்பது நம் கண்கள் திறந்திருப்பதல்ல, அதாவது நம்முடைய இதயத்தில் இருக்கிற நெருப்பு அணைய விடாமல் விசிறி கொண்டிருப்பது. என்ன நெருப்பு என்றால் விசுவாசம் என்ற நெருப்பை, அன்பு என்ற நெருப்பை, சமூக நீதி என்ற நெருப்பை, விட்டுக் கொடுக்கும் என்ற நெருப்பை, சகோதரத்துவம் என்ற நெருப்பை நாம் அணைய விடாமல் நாம் விசிறி கொண்டிருப்பது. அந்த விசிறுதல் ஜெபமாக இருக்கலாம், அல்லது பக்தி முயற்சிகளாக இருக்கலாம், அல்லது தவவுடை அணிவதாக இருக்கலாம், தர்ம காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவை வரவேற்கப்படட்டும். இந்த தவ காலத்திலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் இறுதி நாளிலே இறைவனுக்கு முன்னால் நிற்க தகுதி பெறும்பொழுது நம்மையே தயார் செய்வோம். அப்பொழுது நாம் முழு விடுதலை பெறுவோம். எனவே தவக்காலம், இந்த தயாரிப்பின் காலம் நலமுடன் அமைய நாம் நம்மையே தயார் செய்வோம். அன்பு தந்தை இறைவா, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று உமது நற்செய்தி வழியாக நீர் எங்களுக்கு அறைக்குள் விடுத்திருக்கின்றீர். இந்த தவக்காலத்திலே நாங்கள் மனமாற்றம் பெறவும், இதன் வழியாக எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலையிலிருந்து மாறவும், இதன் வழியாக மக்களுக்கு இறையரசை பரப்பவும் உமது ஆற்றலையும் வல்லமையையும் இந்த மக்களுக்கு அளித்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் நல்கும் நாயகனே இறைவா, உடல் நோயினாலும் மனநோயினாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நீரே தாயும் தந்தையுமாக இருந்து வழிநடத்தவும், மருத்துவ சிகிச்சைக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பெற்றுத்தரவும் அருள் கரத்தை நீட்டி தொட்டு ஆசிர்வதித்து அவர்களுக்கு உடல் நோயிலிருந்தும் மனநோயிலிருந்தும் நலம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா, எம் பாரத திருநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர் இளம் பெண்களை நிறைவாய் ஆசிர்வதியும். அவர்கள் இன்றைய சமுதாயத்தில் சாத்தானின் தூண்டுதலால் பாவ நாட்டங்களுக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த தவ காலத்திலே அவர்கள் மனம் திரும்பி உமது நற்செய்தி விழுமியங்களை பின்பற்றி வாழ்ந்திட உமது தூய ஆவியாரின் அருளை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் உங்களை அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள் என்று சொன்ன ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்துவதற்கு பதிலாக எங்களுடைய உள்ளத்திலே போட்டியும் பொறாமையும் பகைமை உணர்வும் பிறரை பழிவாங்கும் எண்ணத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவரை கலைந்து நாங்கள் பிறரை ஏற்று மன்னித்து அன்பு செய்து வாழ உமது அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் பரலோக பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இதோ இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்களை சந்திப்பதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பின் தகப்பனே, இதோ இந்த நாளிலே இதோ பல்வேறு குடும்ப தலைவர்களுடைய தீய பழக்க வழக்கத்தினால், குடிவெறியினாலும் போதைப் பொருளினாலும் அவதியுறுகின்ற அந்த குடும்ப தலைவர்களை உமது பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் மாற்றும் அப்பா. உமது வார்த்தையினாலே அவர்களை மாற்றும் ஆண்டவரே. இதோ அந்த குடும்பங்களிலே மகிழ்ச்சி ஏற்படுத்தும், சமாதானத்தை உண்டாக்கும் ஆண்டவரே. இந்த தீய பழக்க வழக்கத்திலே உழன்றிருக்கிற இளைஞர்களை ஆண்டவரே உமது பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களை எல்லாம் மனமாற்றும் ஆண்டவரே. இந்த காலத்திலே மனமாற்றி உமது வழியிலே உமது பாதையிலே அவர்களை மனம் திருப்பும் ஆண்டவரே. இந்த குடும்பங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வந்தது தவக்காலம் இறையருள் வழங்கிடவே, வந்தது தவக்காலம் இறையருள் வழங்கிடவே. சிலுவை சுமந்த இயேசுவை நம் சிந்தையில் இருத்திடவே, சிலுவை சுமந்த இயேசுவை நம் சிந்தையில் இருத்திடவே. வந்தது தவக்காலம் இறையருள் வழங்கிடவே, சிலுவை சுமந்த இயேசுவை நம் சிந்தையில் இருத்திடவே.